நீங்க இந்த தேர்தல ஜெயிச்சா மக்களுக்கு என்னென்ன செய்வீங்க? தமிழ்நாட்டு மக்களே, ரேஷன் கார்டு உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு டன் ஏசி இலவசம் வச்சுவாங்க. குழுங்க ஏசி எல்லாம் யாரு வேணா வாங்கலாங்க. நாங்க ஜெயிச்சோம்னா எல்லாத்துக்கும் ஒரு 2 வீலர் இலவசம். என்னங்க 2 வீலரு? அனைத்து தமிழ்நாட்டு மக்கள் குடும்பத்துக்கும் ஒரு கார் இலவசம். எல்லாரும் ஃப்ரீயா போங்க, ஜாலியா போங்க. கார்லாம் என்னங்க, காரே தேவையில்லைங்க. மக்கள் வாழ்றதுக்கு தேவை வீடு. நாங்க மட்டும் ஜெயிச்சோம்னா எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுப்போம். வீடு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மக்களே, உங்களுக்கு மாசம் 1000 யூனிட் இலவசம். இவங்க இப்படிதான் கஞ்ச பசங்க. நாங்க மட்டும் ஜெயிச்சோம்னா சூரியன்ல இருந்து எனர்ஜி எடுக்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மொத்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீடா தமிழ்நாட்டுக்கு. நட்டுக்கு ரெடியில நீ வானத்துக்கே போற. தமிழ்நாட்டு மக்களே, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா என் தமிழ்நாட்டு பெண்களை கருதி ஒரு பிங்க் ஏரோப்ளைன் எல்லா நாட்டுக்கும் போலாம். எல்லாமே இலவசம் தான். யாருங்க இவன்? எதுக்குங்க ஏரோப்ளைன்ல தேவையில்லாத செலவுங்க? தமிழ்நாடுல இருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சைனா, ஹாங்காங் போன்ற எல்லா நாட்டுக்கும் பாலம் அமைக்க போறேன். கார்லயே போலாங்க. எதுக்குங்க ஏரோப்ளைன்? தமிழ்நாட்டு மக்களே, நான் மாசம் ஒரு முறை உங்களுக்கு நிலாவை கூட்டு போறேன். அதுவும் ஃப்ரீ சர்வீஸ். நிலாக்கு நிலா இப்படி திரும்பி பார்த்தா தெரியும். நான் தமிழ்நாட்டு மக்களை எல்லாத்தையும் செவ்வாய் கிரகத்துக்கு அழைத்து செல்வேன். தமிழ்நாட்டு மக்களே, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களை சோலார் சிஸ்டமுக்கு ட்ரிப்பு கூட்டு போறேன். அனைவரும் இலவசம். சோலார் சிஸ்டத்துக்கு ட்ரிப்பு கூட்டு போறானா இவன்? நான் சோலார் சிஸ்டத்திற்கு எல்லா கிரகத்தையும் தமிழ்நாடு மக்களுக்கு எழுதி வைப்பேன். நீ எழுதி வைப்ப மக்களே. உருட்டுற மக்களே, நீ உருட்டிக்கிட்டே போறடா. உருட்டிக்கிட்டே போறடா. உருட்டிக்கிட்டே போறடா. கண்ணாடி உனக்கு வேணுமாடா? என்னடா பண்ணிட்டு இருக்கா? சபாகிரத்துல அப்புறம் வாங்கி தருவேன். அப்ப நீ சொன்னது மட்டும் உண்மையா? ஆமா. Jinka chika jinka chika chikanka.